கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வெளியில ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. ஏன்னா நம்ம கண்மணியோட வளர்ச்சியை பார்த்து இப்ப நம்ம கண்மணி ரொம்பவே கெத்தா வெண்ணிலா கிட்ட போயிட்டு கால் பண்ணியே கிண்டல் பண்ணி பேசுறாங்க. என்ன வெண்ணிலா, என்ன பார்த்து நீயும் உனக்கு சப்போர்ட் பண்ற பாட்டியும் என்ன பேசுனீங்க? என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் உதவாக்கரியா நான் இருக்கேன் அப்படி இப்படின்னு தானே உங்க வாய்க்கு வந்தபடி எல்லாமே பேசுனீங்க. இப்ப பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? நான் ஒரு ஹோட்டலுக்கு மேனேஜ்மெண்ட்டா ஒன் ஆஃப் த பார்ட்னரா நான் இருக்கேன். இத நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க தானே நல்லா சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உடனே வெண்ணிலாவுக்கா பயங்கர கோவம் வருது. ஏதோ நல்லா டெவலப்மெண்டா இருக்கிற ஹோட்டல்ல ஏதோ நீ அதிபரான மாதிரி இல்ல பேசிட்டு இருக்க. அதுவே ஏன் தான் இருக்கும்னு தெரியாத ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலை பத்தி நீ இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. வெண்ணிலா, உனக்கு ஒண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த கண்மணியோட ஸ்டைலுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? நல்ல பாப்புலரா இருக்கிற ஹோட்டலை அதை அப்படியே டெவலப்மெண்ட் பண்றது பேரு அதுக்கான திறமை கிடையாது. டவுனா இருக்கிற ஹோட்டலை எப்படி பாப்புலாரிட்டி ஆகணுன்றதுல தான் டேலண்ட் இருக்கு. இப்ப வேணும்னா இந்த ஹோட்டல் ரொம்பவே நஷ்டத்துல இருக்கலாம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா இது எந்த அளவுக்கு பாப்புலர் ஆக போகுதுன்னு மட்டும் பாரு. எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்க போறீங்க. இந்த கண்மணியோட வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஆச்சரியப்பட போறீங்க. என்ன கண்மணி நடு ரோட்ல பிச்சை எடுக்கிறதான்றாங்க. ஆமா, உனக்கு அப்படிதான் தோணுதுன்னா தாராளமா நீ அப்படி கூட தான் வச்சுக்க. எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் ரொம்பவே கோபப்படுறாங்க நம்ம கண்மணி. இப்போ உடனே ஜீவா அந்த இடத்துக்கு வராங்க. யாரு கண்மணி, இவங்க கிட்ட எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டதோ உடனே, ஓ ஜீவா நீயா? நீயோ உன்னுடைய குடும்பமும் ரொம்பவே கீழ்த்தரமா இருக்கீங்க போல. இவ கூட சேர்ந்து உன்னுடைய பிசினஸ ரன் பண்ணிட்டு இருக்கியே, இது விலகுமான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு தேவையில்லாம இப்படி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஜீவா, ஏன் சுயரூபம் தெரியாம என் குடும்பத்துல இருக்கவங்க கூட கண்மணி நல்லவ கிடையாது கெட்டவன் சொல்லி எப்படி இல்லாமோ என்னை பிளேம் பண்ணாங்க. அப்ப கூட கண்மணியோட பாசத்துல நான் பெனைச்சிட்டு நானும் கண்மணி ஒன்னா சுத்திட்டு இருந்தமே அதை மறந்துட்டேன்றாங்க. வெளிலா நீயான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, கண்மணியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. முன்னாள் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இப்ப கிடையாது. ஏன்னா இப்ப எனக்கு கண்மணி எனிமின்னு சொல்லிட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, எனிவே நீங்க 2 பேரும் வெட்டியா இருக்கீங்க. நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பேசுவீங்க. ஆனா நான் ஒரு பிசினஸ்மேன். நான் என்னுடைய டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? நீங்க எங்க காலுக்கு கீழேயும் என்னுடைய ஏணி வச்சா கூட எட்ட முடியாத தூரத்துல நீங்க இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால என் தரத்துக்கு ஏத்த மாதிரி பேச முடியுமா நல்லா சொல்லி வெளியில பணக்கார திமிர பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் கண்மணி எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க. ஓகே பாய், நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா போனதும் ஜீவா என்ன வெண்ணிலா இப்படி எல்லாம் பேசிட்டு போறா? கண்மணி இத நீ கேட்டுட்டும் அமைதியா இருக்க, என்ன ஆச்சுன்றாங்க. விடு ஜீவா, இவெல்லாம் பேசினா பேசிட்டு போட்டோம். இப்ப என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவதான். அவனாலதான் என் லைஃப் இப்படி இருக்கு. நீ அது தெரிஞ்சும் நீ அமைதியாவே இருக்க. அவ உன்கிட்ட எப்படி வாயாடிட்டு போறா? அவளுக்கு பதிலுக்கு 4 அடி கொடுத்திருந்தா தானே என்னுடைய ஆத்திரமே அடங்கியிருக்கும். அவ இஷ்டத்துக்கு எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. விடு ஜீவா, அவளுக்கெல்லாம் சொல்லி பதிலடிக்க கொடுக்கூடாது. அவளுக்கு நல்ல பதிலடி கொடுக்கணும். எனக்கு இப்பதான் இன்னும் அதிகமாவே தோணுது. நம்ம டெவலப்மெண்ட் இன்னும் ஹை லெவல்ல இருக்கணும். இவெல்லாம் நமக்கு கீழே தான் இருக்கணும். நம்ம தான் அவளுக்கு மேல இருக்கணும். அந்த அளவுக்கு ரெஸ்டாரண்ட்டை வேற லெவல்ல டெவலப்மெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வைராகியமா கண்மணி சொல்றாங்க. ஜீவா இதை கேட்டுட்டு, நீ கவலைப்படாத கண்மணி, உன்னுடைய லைஃப சரி பண்றதுக்காகவாத இந்த ஜேபி ரெஸ்டாரண்ட்டை நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம். என் லைஃப் சரியாகுது இல்ல, அது அப்பாற்பட்ட விஷயம். நான் அச்சீவ்மெண்ட் பண்ணி காட்டணும். யாரெல்லாம் என்ன இடியப்பம் விற்கிற பொண்ணு தெரு தெருவான்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நின்று காட்டணும். அது மட்டும்தான் என்னுடைய எண்ணமா இருக்கு, என்னுடைய அச்சீவ்மெண்ட்டா இருக்கு. அதுக்கு நீ என்னுடைய ஃப்ரெண்டான நீ எனக்கு உறுதுணையா இருப்பில்ல, எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஜீவா. கண்மணி சொன்னபடியே வெண்ணிலா ராஜேஸ்வரி பாட்டி முன்னாடி தலை நிமிர்ந்து கண்மணி நிப்பாங்களா? இல்ல வெண்ணிலா இதுக்கும் ஏதாவது சதி திட்டம் போட்டு நம்ம கண்மணியோட ரெஸ்டாரண்ட்டை ஒட்டு மொத்தமா மூட வைப்பாங்களா? நம்ம அன்பு இதுக்கு மேலேயாவது கண்மணியை பத்தி புரிஞ்சுக்கிட்டு
கண்மணிக்கு உதவியா இருப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.